யார் இந்தியர் என்பது எப்ப வரைக்கும் சமமா இருக்கு? ஐஐடி குள்ள வேலை கேட்டு போற வரைக்கும் சமமா இருக்கு. நான் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்து இந்தியர், சிவில் ஜட்ஜ் இந்தியர், செஷன்ஸ் கோர்ட் இந்தியர், ஹை கோர்ட் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு, வெயிட் பண்ணுங்க. சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா நீ இந்தியர் கிடையாது. அப்போ நாம் எல்லோரும் இந்தியர் என்று சொல்லுகிறோமே, நாம் எல்லோரும் இந்தியராக எப்போது வரைக்கும் இருக்கிறோம்? அதிகாரத்திற்கு பக்கத்தில் போகிற வரைக்கும் இருக்கிறோம். அந்த சீட்ல நான் கொஞ்சம் உட்கார்றேன், கொஞ்சம் எந்திரிப்பான்னு சொன்னோம்னா நீ யாரான்னு கேட்டுருவான். காலம் பூரா அந்த வீட்டுக்குள்ள காலே எடுத்து வைக்காதவனா இருப்பான். ஆனா அந்த வீட்டு ஆள் இறந்த உடனே என்ன பண்ணுவான்? மாலையோட வந்து நிற்பான். இன்றைக்கு அம்பேத்கரின் சிலைக்கு முன்னால் அப்படிப்பட்ட மாலைகளோடு பல பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மாலைகளிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அம்பேத்கருக்கு மாலை போடுகிறார்கள் என்கின்ற காரணத்தினாலேயே அவர்கள் அம்பேத்கரியவாதிகளாக இருப்பார்கள் என்கின்ற அவசியம் கிடையாது. நாம் எல்லாம் ஒரு நாடான்னு கேட்டா ஆம், நாம் எல்லாம் ஒரு நாட்டுக்காரர்கள். அடுத்து நாம் எல்லாம் தமிழர்களான்னு கேட்டா ஆம், நாம் எல்லோரும் தமிழர்கள். சரி வா, உங்க வீட்ல எங்க வீட்ல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்போம். இல்ல, முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அம்பேத்கரின் பெயரில் சேர்த்து எழுதுகிறோம். கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி அப்படின்றது ஒரு பெரிய அவை. அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளில அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மனாக வேலை பார்த்தார். யாராலும் முடிக்க முடியாத பல பணிகளை அவர் செய்து முடித்தார். அதற்கு பிறகு விவாதிக்கப்பட்டு அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஒரு அரசியல் ஜனநாயகத்தை நாம் உருவாக்குகின்ற வேலையை செய்திருக்கிறோம். இதனை வைத்துக் கொண்டு சமூக ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டிய கடமை மக்களாகிய நம் அனைவருக்கும் இருக்கிறது என்று சொன்னார். அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றாவிட்டால் அதனை நாம் தீட்டும் கொளுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு முறை அல்ல, 2 முறை அதனை பதிவு செய்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தில் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம், ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் என்கிற பெயரில் எதையும் மாற்றலாம் அப்படின்ற இடத்திற்கு போய்விடக் கூடாது. அன்இக்வல் பிஃபோர் லா அப்படின்னு அதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று இருப்பதை சட்டத்திற்கு முன் யாரும் சமமில்லை என்று மாற்றிக் கொள்வதற்கான உரிமை நாடாளுமன்றத்திற்கு இருக்கிறதா? கிடையாது. சிபிஎம் பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தமிழ்நாட்டு மாடல் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி என்று சொல்லுகிறார். எதுல? கூட்டணியில. ஏன் அதை சொல்ல வேண்டும்? இங்கு நடத்தி காட்டி சாத்தியப்படுத்தியதை. இதில் குறைபாடுகள் இருக்கலாம். அம்பேத்கரும் அதைத்தான் சொல்லுகிறார். அவரே அம்பேத்கரே எழுதியது என்று சொல்லுகிறோம் இல்லையா? அந்த அரசியலமைப்பு சட்டத்திலும் குறைபாடுகள் இருக்கிறது. குறைபாடுகள் இல்லாமல் எதுவும் இருக்காது. ஆனால் அதை எப்படி சரி செய்து கொண்டு நாம் முன்னேற்றம் அடைய போகிறோம் என்பதை தான் யோசிக்க வேண்டுமே தவிர இருக்கின்ற குறைந்தபட்ச நன்மையும் உதறிவிட்டால் உருப்படுவதற்கு வழி இல்லை என்பது அம்பேத்கரின் கூற்று. நான் உள்ள வரும் பொழுது ஒரு மாணவி பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு யாருன்னு தெரியல, அந்த பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் நடக்கக்கூடிய சாதிய வன்முறைகள் பற்றி கூட அவருடைய பேச்சில் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த நீங்க தானா? அந்த பெண் பேசியிருந்தார். அவர் அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்ததாக ஒரு மாணவரை அடையாளப்படுத்தினார்கள். அப்பா அம்மா உத்தரப்பிரதேசா? எப்போ வந்தாங்க இங்க? 8 இயர்ஸ் முன்னாடியா? உங்களுக்கு இப்போ என்ன வயசு? 12. அப்பா என்ன பண்றாங்க? கம்பெனில வேலை பண்றாங்க. உனக்கு இப்போ என்ன வயசு? 12. அப்பா அம்மா எந்த ஊர்ல இருந்து இங்க வந்தாங்க? உத்தரப்பிரதேஷ். எத்தனை வருஷம் முன்னாடி? 8 வருஷம். அப்போ உனக்கு 4 வயசுல இங்க வந்திருக்கீங்க. தன்னுடைய 4 வயதில் தமிழ்நாட்டிற்கு வந்த மாணவன். தாய்மொழி இந்தி என்று இப்போது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் தோண்டி பார்த்தா அவர்களுக்கு லோக்கல்ல அவர்களுடைய மொழி என்ன என்று அவர்களுடைய மூதாதையர்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு மாணவர் தமிழ்நாட்டிற்கு வந்து பெரியாரும் அம்பேத்கரும் கொண்டாடப்படுகின்ற இந்த மேடையில் நின்று நல்ல தமிழ் கற்றுக்கொண்டு அம்பேத்கரை பற்றி தமிழ்நாட்டில் வந்து பேசியதற்காக தமிழையே தன்னுடைய பாடமொழியாக எடுத்து படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவருக்கு உங்கள் அனைவரிடமும் ஒரு கரவொலியை பெற்றுத்தர வேண்டும் என்று நினைத்தேன். அதற்காக இந்த மாணவனை மேடைக்கு அழைத்தேன். தேங்க்யூ, வாழ்த்துக்கள், நல்லா பேசுனீங்க. அந்த மாணவர் முதல்ல கொஞ்சம் சுருக்கமாக பேசிட்டு இறங்கிட்டாரு. அதற்கு பிறகு அவருக்கு வந்து உற்சாகம் வந்து நான் மறுபடியும் முழுசா பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையோடு மேடைக்கு வந்து முழுவதுமாக பேசி முடித்து விட்டு போனார். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னா, இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 8 வயசுலேருந்து 12 வயசுக்கு உள்ளதான் இருக்கும். இந்த 8 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள நான் முதல்ல எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு சுதந்திர தின விழாவில் பேசும் பொழுது 8 வயசு அந்த மேடையில் பேசுனது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் ட்ரௌசர், கழுத்தில் ஒரு டை, கீழே ஒரு ஷூ. பேண்ட் போட்டிருந்தா கூட தெரியாது, ட்ரௌசர் போட்டிருக்கிறதுனால கால் அப்படியே கிடு 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 கிடுன்னு ஆடுறதெல்லாம் வந்து பளிச்சுன்னு தெரியும். ஆனால் பேசி முடிச்சு பரிசெல்லாம் வாங்கியாச்சு. அது வந்து ஸ்கூல் அசம்பிளியில் நடந்தது. ஸ்கூல் அசம்பிளியில் ஒரு மேடையில் பேச சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம சகோதரர்கள் தான், தெரிஞ்ச முகம்தான், டீச்சருங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். அங்கே பேசுறதுக்கே அவ்வளவு நடுக்கம் இருந்தது. ஆனால் எந்த நடுக்கமும் இல்லாமல் இத்தனை பேர் போகிறாங்க வர்றாங்க, இவ்வளவு பெரிய பொது
வெளியில் நின்று எந்த நடுக்கமும் இல்லாமல் இந்த மாணவர்கள் எல்லோரும் பேசினார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கு அம்பேத்கரை பற்றி பேசினால், பொதுவெளியிலேயே மேடைகளிலேயே அம்பேத்கரை பற்றி பேசினால் நம்ம என்ன மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இவ்வளவு பிள்ளைகளை தயார்படுத்திய பெற்றோர்களுக்கு மனதார பாராட்டுக்கள். திரும்ப திரும்ப பாராட்டி கொண்டே இருக்கிறேன். எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது, உங்களுக்கு மீதான மதிப்பும் கூடிக்கொண்டே இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கரினுடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டில், அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை நீங்க இந்த பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கு? சமத்துவ நாள் அப்படின்னு போட்டிருக்குது. அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாட வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று வந்த முதல் ஆண்டிலேயே சமத்துவ நாளை அறிவித்தது மட்டுமல்லாமல் அந்த சமத்துவ நாளின் பெயரால் அத்தனை பேரும் தங்களுடைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளியிட்டார். அதன்படி ஒவ்வொரு சமத்துவ நாளின் பொழுதும் அந்த சமத்துவ உறுதிமொழி என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே போலதான் இதற்கு முன்பு கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது 2006ஆம் ஆண்டு காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து, அந்த கல்வி வளர்ச்சி நாளில் பொதுவாக ஒரு விழா அறிவிக்கிறாங்கன்னா லீவ் விடணும். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற விழாக்களுக்கு வந்து லீவு கிடையாது. அன்னைக்கு கம்பல்சரி அட்டண்டன்ஸ், அன்னைக்கு கண்டிப்பாக ஆசிரியர்கள் அத்தனை பேர் வரணும். ஏன்? அன்றைக்கு அந்த விழா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் காமராஜரை பற்றிய போட்டிகள் நடைபெறும். அதே போல அம்பேத்கருடைய பிறந்த நாள் சமத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது. இனி வருங்காலங்களில் எப்படி கல்வி வளர்ச்சி நாள் போட்டிகள் என்பது மிக தீவிரமாக எல்லா மாவட்டங்களிலும் நடத்தப்படுகிறதோ அதுபோல சமத்துவ நாளுக்கும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அவையெல்லாம் உருவாக்கப்படும். அதிலும் இந்த குழந்தைகள் எல்லோரும் கலந்து கொண்டு பரிசு வெல்ல வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தவர், இது நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தார் என்கின்ற காரணத்திற்காகவே அம்பேத்கர் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தார் என்று நாம் சொல்லுவதன் மூலமாகவே இன்னொரு விஷயத்தையும் நாம் செய்து விடுகிறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அம்பேத்கரின் பெயரில் சேர்த்து எழுதுகிறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் முழுமையாக உருவாக்குகின்ற வேலைகளில் ஒரு குழு ஈடுபட்டிருக்கிறது. அம்பேத்கர் அதை முழுமையாக டிராஃப்ட் பண்ணி முடிச்சார். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது ஒரு பெரிய அவை. அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மனாக வேலை பார்த்தார். யாராலும் முடிக்க முடியாத பல பணிகளை அவர் செய்து முடித்தார். அதற்கு பிறகு விவாதிக்கப்பட்டு அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிறது. அம்பேத்கரே விரும்பாத ஒன்று என்னவென்றால், நான் கொடுத்திருக்கிறேன் என்கின்ற காரணத்தால் இதை அப்படியே வைத்துக் கொண்டு இதன் மூலமாக கேடுகளை நிகழ்த்தி விடலாம் என்று கற்பனை செய்யாதீர்கள் என்று அம்பேத்கர் எச்சரித்திருந்தார். என்ன சொல்லுவாங்க? பல பிரச்சனைகளும் வரும் பொழுது இதெல்லாம் அதில் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கே, அம்பேத்கர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு, அப்ப அம்பேத்கரை நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படின்னு அம்பேத்கருக்கும் நமக்கும் சிண்டு முடிகின்ற வேலையை செய்வார்கள். அதனால்தான் அம்பேத்கர் சொன்னார், இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒரு அரசியல் ஜனநாயகத்தை நாம் உருவாக்குகின்ற வேலையை செய்திருக்கிறோம். இதனை வைத்துக் கொண்டு சமூக ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டிய கடமை மக்களாகிய நம் அனைவருக்கும் இருக்கிறது என்று சொன்னார். அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றாவிட்டால் அதனை நாம் தீட்டும் கொளுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன்னு ஒரு முறை அல்ல 2 முறை அதனை பதிவு செய்திருக்கிறார். என்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த அரசியலமைப்பு சட்டம் பயன்பட வேண்டுமே தவிர இதில் குறைபாடுகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அப்படியே வைத்துக் கொண்டு என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது. அப்ப என்ன முக்கியம்? வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளுடைய நோக்கம் ரொம்ப முக்கியம். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கும் பொழுது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்குகிறது. இந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்குகின்ற அந்த அரசியலமைப்பு சட்டம் சில முக்கியமான வார்த்தைகளை எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமாக ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி என்பதுதான் ரொம்ப பிரதானமானவை. இந்த ஜஸ்டிஸ் எதெல்லாம் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி எங்கெல்லாம் ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி எங்கெல்லாம் லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி எங்கெல்லாம் ஃப்ராட்டர்னிட்டி. இந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கத்தை நாம் சரியாக செயல்படுத்த முடியும்.
இந்த அடிப்படை கொள்கைகள் இந்தியாவினுடைய முக்கியமான வழக்குகளில் ரொம்ப பிரதானமான வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு என்று ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அந்த வழக்கில் தான் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகள் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்தியாவின் உச்சநீதிமன்றம் குறிப்பிடுகிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன், அரசியலமைப்பு சட்டத்தில் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம், ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் என்கின்ற பெயரில் எதையும் மாற்றலாம் அப்படின்ற இடத்திற்கு போய்விடக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது. எந்த எல்லையில் இருக்கிறது என்பதை அந்த வழக்கு தீர்மானம் செய்தது. உதாரணத்திற்கு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா, அன்ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு அதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று இருப்பதை சட்டத்திற்கு முன் யாரும் சமமில்லை என்று மாற்றிக்கொள்வதற்கான உரிமை நாடாளுமன்றத்திற்கு இருக்கிறதா? கிடையாது. அப்போ எப்படி திருத்த வேண்டும் என்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. ஒரு சமையல்ல உப்பு கூடி போச்சு அப்படின்னா அந்த சாம்பாரில் இருக்கக்கூடிய உப்பு தன்மையை குறைப்பதற்கு என்ன வழி செய்ய முடியுமோ அதை அந்த வழிமுறையில் தான் செய்ய முடியும் இல்லையா? சும்மா தண்ணியை ஊற்றலான்ற பேரில் ஒரு சட்டி சாம்பாருக்கு 2 சட்டி தண்ணியை ஊற்றினா அந்த உப்பை தீர்க்க முடியாது. சாம்பாரும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் வீணாக தான் போகும். அரசியலமைப்பு சட்டம் அதே போலத்தான் ரொம்ப நுட்பமாக திருத்தப்பட வேண்டியது. அப்போ அடிப்படை கூறுகள் அப்படின்னு சிலவற்றை விதிக்கிறார்கள். அந்த அடிப்படை கூறுகளில் ரொம்ப முக்கியமானது ஜஸ்டிஸ், ஈக்குவலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ் என்கின்ற இடத்தில் அண்ணல் அம்பேத்கர் முக்கியமாக பக்கத்தில் என்னென்னலாம் வைத்திருக்கிறார்கள் என்றால், அரசியலமைப்பு சட்டத்தில் ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீதி, எதெல்லாம் நீதி வேண்டும் என்றால் சமூகத்தில் நீதி, அரசியலில் நீதி, அதே போல சமூகத்திலும் அரசியலிலும் நாம் நீதியை கேட்கின்ற நேரத்தில் பொருளாதாரத்திலும் நீதி வேண்டும். எல்லாவற்றிலும் நமக்கான நீதியும் சமத்துவமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் வரிகள். இந்த அடிப்படை நாதத்தை யாராலும் மாற்ற முடியாது என்பது உச்சநீதிமன்றம் வழங்குகின்ற வழிகாட்டுதல்கள். அண்ணல் அம்பேத்கர் 3 முக்கியமான வார்னிங், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அந்த அவையிலேயே கடைசியாக அம்பேத்கர் பேசுகின்ற பொழுது 3 விஷயங்களை அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். என்னென்னவென்றால் 3 எச்சரிக்கைகளை அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். அந்த எச்சரிக்கைகளை என்னென்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இதிலிருந்து தான் இன்றைய சிக்கல்கள் பலவும் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அண்ணல் அம்பேத்கரினுடைய முதல் எச்சரிக்கை என்னவென்றால், அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்தல். அந்த அம்பேத்கர் சொல்ற அதே வரிகள் சமீபத்தில் ஒரு தீர்ப்பில் கூட இந்த வரிகளை அப்படியே சுட்டிக்காட்டி இருந்தார்கள். என்னவென்றால், however good a constitution may be, it is sure to turn out bad because those who are called to work it happen to be bad. However bad a constitution may be, it may turn out to be good if those who are called to work it happens to be good a lot. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம், நாம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வைத்திருக்கிறோம். அந்த அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நல்ல அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகிறவர்கள் தீய நோக்கம் கொண்டவர்களாக இருந்தால் அது தீமையை தான் விளைவிக்கும். அதே நேரத்தில் அதை செயல்படுத்துகின்றவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதை செயல்பாடும் நல்லதாக இருக்கும் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை செயல்படுத்துகிறவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள்? நம்முடைய வாக்குகளின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை செயல்படுத்துகிறவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால் நாம் தான் இருக்கிறோம். நாம் வாக்களிப்பதன் மூலமாகத்தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை செயல்படுத்துகிறவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்போ நம்முடைய வாக்குகள் எவ்வளவு முக்கியமானது என்பதுதான் அம்பேத்கர் கொடுத்திருக்கக்கூடிய முதல் எச்சரிக்கையில் முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவதாக அம்பேத்கர் the second warning அம்பேத்கர் சொல்லுவது என்னவென்றால், there is nothing wrong in being grateful to great men who have been rendered lifelong services to the country. இந்த நாட்டுக்காக காலம் முழுவதும் உழைத்தவர்களுக்கு நாம் நன்றியோடு இருப்பதில் எந்த தவறும் கிடையாது. பட் ஆனால் there are limits to gratefulness. நம்முடைய நன்றி உணர்ச்சிக்கு ஒரு எல்லை இருக்கிறது, நம்முடைய பெருந்தன்மைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. As has been well said by the Irish patriot Daniel O. Kernel, no man can be grateful at the cost of his honor,
No woman can be grateful at the cost of her chastity, and no nation can be grateful at the cost of its liberty. ஒரு நாட்டில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கலாம் என்றால் தன்னுடைய சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்காத அளவுக்கு அவன் நன்றியுள்ளவனாக இருக்கலாம். ஏன் இதை அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் என்றால், நாம் இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் என்கின்ற பெயரில் ஒரு சிலரை கடவுளாக மாற்றுவது என்பது இந்த நாட்டுக்கு நாம் செய்கின்ற துரோகங்களில் ஒன்று என்று அண்ணல் அம்பேத்கர் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு சூழல் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், அம்பேத்கரையே கடவுளாக மாற்றி வைத்திருக்கின்ற ஒரு நிலை. ஏன் அம்பேத்கரை கடவுளாக மாற்றக்கூடாது? ஊருக்குள்ள வந்து சொல்லுவாங்க, பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் நமக்கு அடுத்த வரி, பெண்கள் நமக்கு தெய்வம் போன்றவர்கள், பெண்களை கடவுளாக நாம் பார்க்க வேண்டும், பெண்களை கடவுளாக பார்த்த சமூகம் நம்முடைய சமூகம்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட கடவுள்? ஏன் உங்களை கடவுளாக சொல்லுகிறார்கள் என்றால், கடவுள் என்ன செய்யும்? கருவறைக்குள் வீற்றிருந்து காட்சி தரும். நீங்கள் சமையலறையில் வீற்றிருந்து காட்சி தர வேண்டும். ஒரு ஆண் எங்கெல்லாம் விரும்பப்படுகிறானோ அங்கெல்லாம் நீங்கள் காட்சி தருவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்காகவே உங்களை கடவுளாக பாவிக்கின்ற ஒரு நிலையை நோக்கி நகர்த்தினார்கள். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, கடவுளா மதிக்கிற யாரும் உங்களுடைய உரிமைகளை பத்தி பேச மாட்டான். கடவுளா மதிக்கிற யாரும் நீங்க வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. கடவுளா மதிக்கிற யாரும் நீங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அப்ப கடவுளா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சக மனிதராக வைத்து மதித்தால் போதுமானது. ஏன் தூக்கியோ அல்லது இறக்கியோ, ஒன்னு தூக்குனா கடவுள், இல்ல இறக்குனா குப்பை. பக்கத்துல ஒரு சீட் இருக்கு, அந்த சீட்ல சக மனுஷியா அவங்கள உட்கார வைக்கணுமே என்ற எண்ணம் மட்டும் வராது. தூக்குனா மேல கடவுளா தூக்கி தள்ளி வச்சிடுறது, இல்லைன்னா குப்பையா தூக்கி நகட்டிடுறது. அதே போலத்தான் நாம் எப்போது ஒருவரை கடவுளாக மாற்றுகிறோமோ அப்போது அவர் சொன்ன தத்துவங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்து விடுவோம், அதை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அம்பேத்கரை இன்றைக்கு கடவுளாக மாற்றுவதற்கு காரணம் என்னவென்றால், அம்பேத்கர் நேரடியாக இந்திய சமூகத்தை ஆட்டுவித்துக் கொண்டிருந்த பெரும் கொடுமைகளை எல்லாம் ஆணி வேரில் கை வைத்து தீ வைக்க கிளம்பினார். அதனால் அம்பேத்கரை இன்றைக்கு கடவுளாக மாற்றிவிட்டால் தீ வைக்கும் வேலையிலிருந்து அவரை தள்ளி வைத்து விடலாம், கருவறைக்குள் காட்சி பொருளாக மாற்றிவிடலாம். அம்பேத்கருக்கு உண்மையில் நாம் செய்கின்ற நன்றி கடன் என்னவாக இருக்க முடியும் என்றால், நாம் ஒவ்வொருவரும் அம்பேத்கர் எப்படி சிந்தித்தாரோ, அம்பேத்கர் எப்படி செயல்பட்டாரோ அந்த வழிகளை நாமும் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொள்வதுதான். இந்த குழந்தைகள் பேசினார்கள் இல்லையா அம்பேத்கருடைய கொள்கைகளை, இந்த கொள்கைகளை கொண்டு போய் பேசுவதன் மூலமாகத்தான் அம்பேத்கரை கொண்டாட வேண்டுமே தவிர, அம்பேத்கரின் சிலைக்கு மாலை போட்டுவிட்டு அந்த மாலையோடு மாலையை பல நேரங்களில் போடலாம், மாலையை பல நேரங்களில் போடலாம், மணமேடையிலும் போடலாம், பிணமேடையிலும் போடலாம். எதுக்கு போடுறோன்றது பெரிய விரோதியா இருப்பான், பெரிய விரோதியா இருப்பான். காலம் பூரா அந்த வீட்டுக்குள்ள காலே எடுத்து வைக்காதவனா இருப்பான். ஆனா அந்த வீட்டு ஆள் இறந்த உடனே என்ன பண்ணுவான்? மாலையோட வந்து நிற்பான். இன்றைக்கு அம்பேத்கரின் சிலைக்கு முன்னால் அப்படிப்பட்ட மாலைகளோடு பல பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மாலைகளிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அம்பேத்கருக்கு மாலை போடுகிறார்கள் என்கின்ற காரணத்தினாலேயே அவர்கள் அம்பேத்கரியவாதிகளாக இருப்பார்கள் என்கின்ற அவசியம் கிடையாது. அவன் காலமெல்லாம் அம்பேத்கரை எதிர்த்தவன் இன்றைக்கு அம்பேத்கர் இறந்ததற்கு பிறகு அம்பேத்கருக்கு மாலையோடு வந்து நிற்கிறான் என்றால், சமீபத்தில் ஊர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, சென்னையில தான். ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு வாரமா நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தார். அப்படி நோய்வாய்ப்பட்டிருந்தவர் திடீர்னு இறந்துட்டதா அறிவிச்சிட்டாங்க, வெண்டிலேட்டர்ல வச்சிருக்கிறாங்க, இறந்துட்டதா அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஐஸ் பாக்ஸ்ல வச்சுட்டாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் வந்துட்டான், மாலையோட வந்துட்டான், மாலை கோடி துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தான். திடீர்னு ஐஸ் பாக்ஸை தட்டி விட்டுட்டு அந்த உருவம் எந்திரிக்குது, ஹான்னு மூச்சு விடுது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு படபடன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அவர் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கிறாரு, என்னமோ நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி. இப்போ வந்தவன்லாம் என்ன நினைக்கணும்? பரவாயில்ல உயிர் பொழைச்சிட்டாரு அப்படின்னு. அந்த பேட்டிகள்லாம் இருக்கு, போய் பாருங்க. ஏங்க அவர் செத்துட்டா இருந்தாங்க, நாங்கள் இவ்வளவு நேரம் வண்டி எடுத்துட்டு வந்தோம், இங்கே வந்து பார்த்தா அவர் உயிரோடு இருக்கிறாருங்க. இப்போ என்னடா சொல்ல வர? அவர் உயிரோடு இருக்கிறதுல சந்தோஷப்படுறியா வருத்தப்படுறியா? கேள்வி வருது இல்ல. அம்பேத்கரின் சிலைக்கு மாலையோடு வருபவர்கள் அந்த சிலையில மூச்சு எதுவும் இருக்கா, இல்லை எதுவும் எந்திரிக்க வாய்ப்பு இருக்கான்னு எட்டி பார்க்க வந்தவன் தானே தவிர அம்பேத்கரை மதிப்பவர்களாக இல்லை. அம்பேத்கரை மதிக்கின்ற ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால்,
ஒரு இடத்தில் அநீதி நடப்பதை கண்டுபிடிக்கிறான் என்றால் அந்த அநீதி நடக்கின்ற இடத்தில் ஆவண்ணாவை அழித்துவிட்டு நீதியை நிலைநாட்டுகின்ற வேலையை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? ஒரு இடத்துல அநீதி இருக்கு. இப்ப அந்த பாப்பா குறிப்பிட்டாங்க, ஐஐடியில் வந்து மதிவதனி தானே சொன்னாங்க, நீங்க தானே சொன்னீங்க, ஐஐடியில் வந்து ரிசர்வேஷன் ஒழுங்கா பின்பற்றப்படலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஐஐடியில் வந்து ரிசர்வேஷன் ஃபாலோயிங் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? அது ஒரு அநீதி. அப்போ உடனே என்ன செய்யணும்? ஐஐடியில் ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்கட்டும் அல்லது எய்ம்ஸாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், ஒரு இடத்துல ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் அம்பேத்கரை பின்பற்றுவோன் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்தில் ரிசர்வேஷனை முறையாக பின்பற்ற வைக்க வேண்டும். அதுதான் ஒரு அம்பேத்கரியவாதி செய்ய வேண்டிய வேலை. மாலையை அங்கு போட்டுவிட்டு இங்கு வேலையை செய்யாமல் அமைதியாக இருப்பது அம்பேத்கருக்கு செய்கின்ற துரோகம் தானே தவிர வேற அல்ல. அம்பேத்கர் எல்லாருக்கும் இந்த இது வந்திருக்கும் நினைக்கிறேன், இந்த பேம்ப்ளெட் வந்திருக்கும் நினைக்கிறேன், இந்த துண்டறிக்கை வந்திருக்கும் நினைக்கிறேன். அதில் கடைசியில் பாருங்க, இடஒதுக்கீட்டை பற்றி ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வழிவகுத்தவர் அம்பேத்கர். 2000 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட நம் மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெற்று சமூகத்தில் உயர்ந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? களம் மாறி இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எப்படி என்று தெரியவில்லை. தமிழ்நாடு அந்த நிலையில் முன்னேற்றத்தை பெரிய அளவிற்கு பரவலாக்கி இருக்கிறது. ஆங்கிலேயர் காலத்திலேயே தீண்டாமையால் கல்வி மறுக்கப்பட்டு சமூக ரீதியில் பின்தங்கிய வகுப்பினர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீட்டிற்கு இடம் தந்து உத்தரவிட்டார். ஆனால் அந்த பட்டியலில் இல்லாத மக்களிலும் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுடன் எனவே பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைத்து இதர பிற்படுத்தப்பட்டோரையும் கண்டறிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று சொன்னார். பெண்களுக்கு சொத்துரிமை, விவாகரத்து உரிமை, மறுமணம் வழங்க அதைத்தான் அம்பேத்கர் சொல்லுகிறார். கடவுளாக மாற்றுவது என்பது கூடாது. அம்பேத்கர் மட்டுமல்ல, புரட்சியாளர் லெனினும் அதே கருத்தை சொல்லுகிறார். நாளைக்கு வருகின்ற ஒரு சமூகம், அதாவது பெரிய ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல சொல்றேனே, அம்பேத்கர் யாருக்கு எதிராக பேசினாரோ அவர்களே இன்றைக்கு அம்பேத்கரை கொண்டு வருகிறார்கள் இல்லையா? அதே போல யாருக்கெல்லாம் எதிராக நம்முடைய தலைவர்கள் பேசினார்களோ அவர்களே நம்முடைய தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவது போல வருவார்கள். நம்ப கூடாது என்று புரட்சியாளர் லெனினும் அதே தான் சொல்றார். தன்னுடைய புரட்சியை பற்றிய வரிகளில் தொடக்கத்திலேயே அவர் அதை குறிப்பிடுறார், இந்த வேலையை செய்வார்கள். அப்போ அதை அம்பேத்கரும் சேர்ந்து எதிர்க்கிறார். அதுல ரொம்ப குறிப்பாக அம்பேத்கர் கடவுளுக்கு நிகராக வைத்து வழிபாடு செய்பவர்கள் என்பதை சேர்த்தே குறிப்பிடுகிறார். அப்படியான வழிபாடுகள் எல்லாம் எதை நோக்கி நகர்த்தும் என்றால் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தும் என்று அம்பேத்கர் முன்கணித்து சொன்னார். மூன்றாவதாக ஒரு எச்சரிக்கையை அண்ணல் அம்பேத்கர் கொடுத்துவிட்டு சென்றார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சமூகத்தில் இன்றைக்கும் அவசியமானது. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி cannot last unless there lies at the base of social democracy. What does social democracy mean? Social democracy என்றால் என்ன? சமூக ஜனநாயகம் என்றால் என்ன? It means a way of life which recognizes liberty, equality and fraternity as the principles of life. தொடக்கத்தில் தோழர் பன்னீர்செல்வம் இங்க நின்று சொன்னார் இல்லையா, ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரன்ட்ட பொண்ணெடுக்க மாட்டேங்கிறாங்க. நாம் எல்லாம் ஒரு நாடான்னு கேட்டா ஆம் நாம் எல்லாம் ஒரு நாட்டுக்காரர்கள். அடுத்து நாம் எல்லாம் தமிழர்களான்னு கேட்டா ஆம் நாம் எல்லோரும் தமிழர்கள். சரி வா உங்க வீட்டில் எங்க வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்போம். இல்ல முடியாது. அதுதான் அரசியல் ஜனநாயகம் இருக்கிறது. அரசியல் இன்றைக்கு ஒரே மேடையில் 2 பேரும் அமர்ந்து விடுவோம். ஆனால் வீட்டுக்கு போகும் பொழுது மேடையிலிருந்து இறங்கியவுடன் 2 வேறு வேறாக பிரிந்து நிற்கிறது என்றால் இதை அண்ணல் அம்பேத்கர் எதிர்க்கிறார். They form a union of trinity in the sense that பல விஷயங்களை அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார். Without equality, liberty. Without equality, liberty would produce the supremacy of few over the many. அண்ணல் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகின்ற முக்கியமான கோட்பாடுகள் லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி. இதுல ஈக்குவலிட்டினா என்ன, லிபர்ட்டினா என்னன்ற புரிதல் இல்லாம லிபர்ட்டி இல்லாத ஈக்குவலிட்டி ஏண்டா குழப்பறான்னு நீங்க கேட்கலாம். ஈக்குவலிட்டி அப்படின்னா என்ன? சமத்துவம். லிபர்ட்டி அப்படின்னா என்ன? தனிமனித சுதந்திரம். தனிமனித சுதந்திரம் என்பது வேறு, சமத்துவம் என்பது வேறு. நான் என்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு எனக்கு உரிமை உள்ளது, நான் என்னுடைய கருத்துக்களை பேசுவதற்கு உரிமை இருக்கிறது,
நான் எனக்கு பிடித்ததை உண்ணவும் உடுத்தவும் பிடித்த இடத்தில் தங்கவும் பிடித்த வேலையை செய்யவும் எனக்கு உரிமை இருக்கிறது. இது என்னுடைய சுதந்திரம், தனிநபர் சுதந்திரம். இது வேற. சமத்துவம் என்பது வேற. சமத்துவம் இல்லாத இடத்தில் இந்த தனிநபர் சுதந்திரம் என்ன செய்யும் தெரியுமா? அடுத்தவன் இடத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள சொல்லும். ஏன் ரயில்வே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ரயில்வேஸ்ல நீங்க ட்ரெயின்ல ஏறுறீங்க அப்படின்னா, பஸ்ல ஏறுறீங்க அப்படின்னா, பஸ்ல வந்து சீட்டுக்கு நேம் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு? பொது, மாற்றுத்திறனாளர்கள், பெண்கள் அப்படின்னு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஏன் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க? அனைவருக்கும் அங்க சம வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக. ஏன்னா முண்டி அடிச்சுக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறும் பொழுது பெண்களுக்கு இருக்கக்கூடிய, நம்ம ஊர்ல பெண்களுக்கு உடை சுதந்திரமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்க தொடங்கி இருக்கிறது. இன்னைக்கு சுடிதார் போட்டும் பேண்ட் ஷர்ட் போட்டும் பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அம்மாக்கள் இதே மாதிரியான கூட்டத்துக்கு 20 வருஷம் முன்னாடி போனாங்க அப்படின்னா தாவணியோட தான் போகணும். அப்ப அப்படியே பஸ்ல ஏற முடியாது, உட்கார முடியாது, உள்ளுக்குள்ள ஏறி போறவங்க பூரா ஆண்களாக நிறைந்து விடும் அந்த பேருந்து. அப்ப பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளர்களுக்கும் உள்ளுக்குள்ள பிரிவை உருவாக்குவது. அப்ப அது சமத்துவத்தை உருவாக்குவதற்காக. அந்த சமத்துவம் இல்லாத போது என்னுடைய தனிநபர் சுதந்திரம் என்ன செய்யும்? எனக்கு தான் சீட் இருக்குல்ல, நான் உட்கார்ந்தா என்னன்னு அங்க போய் கால் மேல காலை போட்டு ஒரு கர்ப்பிணியை நிப்பாட்டி வச்சுட்டு என்னை உட்கார வைக்கும். மாற்றுத்திறனாளி நிக்க முடியாம நிக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு தான் தனிநபர் சுதந்திரம் இருக்கேன்னு அந்த இடத்துல என்னை கால் மேல காலை போட்டு அங்கனக்குள்ள தடிமாடு மாதிரி உட்கார வைக்கும் அந்த தனிநபர் சுதந்திரம். அப்ப சமத்துவம் இல்லாத தனிநபர் சுதந்திரம் பயன்படாது. அம்பேத்கர் சொல்லுகிறார். அப்ப சமத்துவமும் வேண்டும், தனிநபர் சுதந்திரமும் வேண்டும். தனிநபர் சுதந்திரமே இல்லாத சமத்துவமும் செல்லுபடியாகாது. தனிநபர் சுதந்திரமும் வேண்டும், சமத்துவமும் வேண்டும். இது எல்லாம் எப்போது சாத்தியம் என்றால் ஃப்ராட்டர்னிட்டி, மூன்றாவது வார்த்தை. லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, அடுத்து ஃப்ராட்டர்னிட்டி. அது என்ன ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா, அந்த 3 பசங்க, அவனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி, அவங்க ஊர் எதுவுமே தெரியாது. அவன் 3 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். அவன் 3 பேரும் ஜாலியாக பழகிட்டு இருப்பான். ஏன் பழகுறான்? ஏன்னா அவன் சக மனுஷனாக அவனை பார்க்குறான். கூட இருக்கிறவன் தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தோழன், தன்னுடைய நண்பன் என்கின்ற உணர்ச்சியோடு அவர்களோடு பழகுகிறான். ஆனால் கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்ம அவங்கள வளர்க்குறதே எப்படி வளர்க்குறோம்? திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போய் தான் வளர்ப்போம். திருவிழாவுக்கு போகிறது அப்படின்றது குழந்தைகளுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் திருவிழா அவ்வளவு ஜனநாயகமான திருவிழாவாகத்தான் இருக்கிறதா? இங்கே எப்படின்னு தெரியல. பொது கோயில்களும் இருக்கிறது, தனித்தனி கோயில்களும் இருக்கிறது. ஊருக்குள்ள திருவிழா அப்படின்னா அந்த திருவிழாவுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கும். நம்ம அவனை திருவிழாவுக்கு ஜாலியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணம், திருவிழா அன்னைக்கு அவனை ஜாலியாக சுத்த விடுறதுக்கு காரணம், நான் நம்ம பசங்களோட பழகுறான், அதனால வந்துடுவான், நம்ம பயல்களோட தான் இருக்கிறான் அப்படின்ற ஒரு மிதப்பு. அப்போ அவனை திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதே அவனை சாதியால் மாற்றுறதுக்கு தான். கல்யாண வீட்டுக்கு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போவோம். என்னென்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போவோம்? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு எல்லாரும் போகிறது அப்படின்றதெல்லாம் சகஜமாக மாறி இருக்கிறது. முன்பு அப்படிலாம் கிடையாது. என்னவா இருக்கும்? தன்னுடைய சாதியின் நடைமுறைகளை அவனுக்கு காட்சிப்படுத்துவதற்காக நம்ம அவனை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறான்? இயல்பிலேயே சகோதரனாக உணரக்கூடிய ஒருத்தன் உடனடியாக என்னவாக மாறுகிறான் என்றால் ஒரு சாதிக்குரியவனாக மட்டுமே தன்னை பார்க்குள்ள சுருங்கி போகிறான். இந்த சிக்கல் இருக்கு. அப்போ இயல்பிலேயே ஒரு சகோதரத்துவம் இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறோம். ஒரு தேசம் என்பது எப்போது உருவாகும்? பல்வேறு தனிநபர்கள் கொண்டது ஒரு தேசமா? அல்ல, இந்த ஊருக்குள்ள எல்லா பேரும் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இத்தனை பேர் மக்கள் தொகை கொண்டது ஒரு தேசமா? ஒரு தேசம் என்பது எப்போது உருவாகிறது? சகோதரத்துவமுள்ள தனிநபர்களால் நிறைந்திருந்தால் மட்டும்தான் அது தேசமாக இருக்க முடியுமே தவிர, சகோதரத்துவம் இல்லாத பொழுது அது தேசமாக மட்டுமல்ல, நாடாக மட்டுமல்ல, ஊராக மட்டுமல்ல, அது என்னவாகவும் இருக்க முடியாது. ஒருவனை ஒருவன் அடித்து கொள்ளுகின்ற ஒரு மிருகக்காட்சி சாலையாகவும் ஒரு ஜூவாகவும் தான் அது இருக்க முடியுமே தவிர, அது எந்த காலத்திலும் நாடாக இருக்க முடியாது, காடாக மட்டும்தான் இருக்கும். அந்த சகோதரத்துவத்திற்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் சமூகத்தில் உருவாகிறது என்பதை பார்த்து அதற்கு எதிர்வினையாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது. சட்டங்கள் இருக்கிறது, சட்டங்கள் நம்மை பாதுகாக்கும் என்று நினைத்தால் இல்லை இல்லை, சட்டங்களே உங்களை பாதுகாப்பில்லாத நிலைக்கும் தள்ளும் என்பதை நாம் நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டம் எதற்காக? நம்மை பாதுகாப்பதற்காக. அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. சட்டம்
உன்னை பாதுகாக்கிறேன் என்கின்ற பெயரில் உன்னை பாதுகாப்பு இல்லாதவனாகவும் ஆக்க முடியும் என்பதை சமீபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சொத்தை நம்ம எழுதி கொடுக்கணும் அப்படின்னா எதுக்குனாலும் நம்ம எழுதி கொடுக்கலாம், அது ஏன் சொத்து, நான் சம்பாதிச்ச சொத்து. ஆனால் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம், ஒரு முஸ்லீம் மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறோம், அல்லது நம்பிக்கையின் தாண்டி அந்த சமூகத்திற்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா என்னுடைய சொத்தை நான் அவங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா எழுதி கொடுக்கலாம். ஒரு கோயிலுக்கு எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எழுதி கொடுக்கலாம். ஏன் யாரோ ஒரு தனிநபருக்கு இன்னொரு பிறருக்கு மாற்றி கொடுக்கணும்னாலும் மாற்றி கொடுக்கலாம். ஆனால் நான் ஊரில் யாருக்குனாலும் சொத்தை சாதாரணமாக கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இஸ்லாத்துக்கு அதை கொடுக்கணும்னா நான் 5 வருஷம் முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்றது எதில் கை வைக்கிறது? உங்களுடைய தனிநபர் சுதந்திரத்தில் கை வைக்கிறது, உங்களுடைய சகோதரத்துவத்தில் கை வைக்கிறது. நான் இந்துவாகவும் அவர் முஸ்லீமாகவும் இருந்துமே நாங்கள் சகோதரர்களாக இருக்க முடியும் பொழுது நீ முஸ்லீமா மாறி மட்டும்தான் ஒரு முஸ்லீமோட சகோதரனாக இருக்க முடியும்னா அப்போ ஒரு இந்து ஒரு முஸ்லீமோட சகோதரனாக இருந்து ஒரு சொத்தை மாற்றி கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு நோக்கம் அதில் வருது இல்லையா? அதை தான் நம்ம எதிர்க்கிறோம். அப்போ ஒரு தனிநபர் சுதந்திரம் என்பது எப்படி சகோதரத்துவத்தோடு சம்பந்தப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ சமத்துவம், சகோதரத்துவம், சமநீதி என்பது இந்தியாவினுடைய அடிப்படையாக இருந்தால் மட்டும்தான் நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்று சொல்லுவதற்கு அர்த்தம் இருக்கும். காலையில் எல்லாரும் ஸ்கூல்ல அசம்பிளிக்கு போறீங்களா? உறுதிமொழி எடுப்பீங்களா? உறுதிமொழியை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேச சொன்னா பேசுவீங்களா? நம்ம என்ன பண்றோம்? அவங்கள மனப்பாடம் பண்ண வைக்கிறோம். நாம் எல்லோரும் இந்தியர்கள், இந்தியா எனது நாடு, இந்தியாவின் உரிமை உறுதிப்பாட்டையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதற்காக நான் என்றும் பாடுபடுவேன், என்னுடைய சகோதரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள். இதை ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசிக்க விட்டோம் அப்படின்னா அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஒன்றை மட்டும் கலாய்ப்பாங்க, எல்லாரும் சகோதர சகோதரிகள்னா அப்போ யாரை கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு கலாய் வரும். அதை தவிர அந்த உறுதிமொழியில் இருக்கக்கூடிய எதை பற்றியும் யாரும் என்றைக்கும் பேசுனதே கிடையாது. நானும் 12 வருஷம் ஸ்கூல் முடிச்சுட்டு தான் வந்தேன், அதை தாண்டி எதையுமே யோசிச்சதே கிடையாது. ஆனால் என்ன நம்மளுக்கு பதிஞ்சிரும்? நாம் எல்லோரும் இந்தியர்கள். அடுத்தவர் என்ன? இந்தியர்கள் அனைவரும் எனது சகோதரர்கள். ஏன் அதை சொல்றோம்? சகோதரர்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்தியர்களாக இருக்க முடியும். சகோதரர்களாக இல்லாத பொழுது நீங்கள் தனி மனிதர்களாக உதிர்ந்து போவீர்கள். நீங்க எங்கனாலும் போகலாம். முந்தி மாதிரி நேஷனாலிட்டி அப்படின்றது ரொம்ப பெரிய சிக்கல்லாம் கிடையாது. நேஷனாலிட்டின்றது ரொம்ப சிம்பிள். நீங்க யூஎஸ்ல போய் ஒரு 13 வருஷம் குடியிருந்து அங்கேயே வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா லீகலா போய் தப்பிச்சு ஏதோ பாதை மூலமா தப்பிச்சு போறாங்க, போன எல்லாரையும் விலங்கு போட்டு திருப்பி அனுப்புறான். அதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அதுல ஒரு தமிழன் கூட இல்லை என்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? தமிழன் மட்டும் இல்லை, தமிழன் இல்லை, மலையாளி இல்லை, தெலுங்கன் இல்லை, கன்னடன் இல்லை, அதுக்கு மேலதான் எல்லாமே இருக்கு. இப்போ அவங்களுடைய சமூக சூழல், அவங்களுடைய அரசியல் சூழல் அவர்களை அப்படி தள்ளி விட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ அங்கே போய் ஒரு 13 வருஷம் நீங்கள் குடியிருந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அமெரிக்கனாக குடியுரிமை பெற்றுவிட்டு நீங்கள் அமெரிக்கனாக மாறிடலாம். ஆனால் நீங்கள் எங்கே நேச்சுரல் சிட்டிசனாக உணர்றீங்க? இயற்கை குடிமகனாக எங்கே உணர்றீங்க? இந்தியர் என்று உணர்கிறோம் இல்லையா? அந்த உணர்வுக்கு என்ன அர்த்தம்? அந்த உணர்வுக்கான அர்த்தத்தை நாம் என்றைக்கும் யோசிக்க கூடாது என்று ஒரு கூட்டம் தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம் எல்லோரும் இந்தியர்கள் எப்போ வரைக்கும்? ஐஐடியில் வேலை கேட்டு போற வரைக்கும். ஐஐடியில் வேலை போட்டு போனது, ஐஐடியில் வேலை கேட்டு போய் நின்றுட்டோம் அப்படின்னா நாம் அந்த இடத்துல நீ ஃபார்வர்டு கம்யூனிட்டி கிடையாதே அப்படின்னு ஒதுக்கி வச்சிடறான். அதுவரை இந்தியராக இருந்து இந்திய உறுதிமொழியை என்னோடு எடுத்துக்கொண்ட ஒருத்தன் அங்கே எனக்கு போஸ்டிங் கொடுக்குற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க தகுதி இல்லாதவரா இருக்கீங்களே அப்படின்னு என்னை தூக்கி வெளியே வச்சிருவான். ஐஐடியில் ரிசர்வேஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன் ஃபாலோ பண்றது கிடையாதுன்னு நம்ம கேட்டோம்னா அவங்க ஒரு எளிமையான பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தகுதியான கேண்டிடேட்ஸ் பிசி எஸ்சி எஸ்டியில் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி, தகுதியான கேண்டிடேட்ஸ் எப்படி கிடப்பாங்க? நீ முதுக தடவி பார்த்து நூல் இருக்கான்னு பார்த்தனா எப்படி கிடப்பாங்க தகுதி? அந்த தகுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய 97% கிடையாதே. அப்போ யார் இந்தியர் என்பது எப்போ வரைக்கும் சமமா இருக்கு? ஐஐடிக்குள்ள வேலை கேட்டு போற வரைக்கும் சமமா இருக்கு. நான் சிவில் ஜட்ஜி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற வரைக்கும் நான் இந்தியர். சிவில் ஜட்ஜி இந்தியர், செஷன்ஸ் கோர்ட்டு இந்தியர், ஹை கோர்ட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு, வெயிட் பண்ணுங்க. சுப்ரீம் கோர்ட்டு கண்டிப்பா நீ இந்தியர் கிடையாது.
அப்போ நாம் எல்லோரும் இந்தியர் என்று சொல்லுகிறோமே, நாம் எல்லோரும் இந்தியராக எப்போது வரைக்கும் இருக்கிறோம்? அதிகாரத்திற்கு பக்கத்தில் போகிற வரைக்கும் இருக்கிறோம். அந்த சீட்ல நான் கொஞ்சம் உட்கார்றேன், கொஞ்சம் எந்திரிப்பான்னு சொன்னோம்னா நீ யாரான்னு கேட்டுருவான். வாருங்கள், எல்லோரும் இந்தியர்கள், எல்லோருக்கும் பதவி இருக்கிறது, வாருங்கள். எப்போ வரைக்கும்? அந்த சீட்ல உட்கார்றதுக்கு நீ பக்கத்துல போய் நிக்கிற வரைக்கும். அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அங்குதான் போராட வேண்டி இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த போது, அந்த கடைசி நாள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த அவையில் அவர் பேசுகின்ற பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் என்றால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் இதை சொன்னார் அப்படின்னு அது காரணம் இருக்கிறது. We must abandon the method of civil disobedience. ஒத்துழையாமை போன்ற விஷயங்களை நாம் கையில் எடுக்க கூடாது. காந்தி ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினார் இல்லையா? அந்த மாதிரியான ஒத்துழையாமை இயக்கத்தில் நீங்க இந்திய அரசுக்கு எதிராக நடத்தக்கூடாதுன்னு அம்பேத்கர் சொல்லுகிறார். நான் கோஆபரேஷன், சத்தியாகிரகம், அறப்போராட்டம் கூட பண்ணாத. ஏன்? ஏன்னா அரசியல் அமைப்பு என்று ஒன்று இல்லாத பொழுது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் போராடலாம். ஆனால் இப்போது நமக்கு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, இதன்படி நடக்க போகிறோம். இனி எதற்காக இந்த காட்டுமிராண்டித்தனமான போராட்டங்கள்? விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஒரு ஆபத்து வரும் பொழுது நாம் எங்க போக வேண்டியது இருக்கிறது? அரசியலமைப்பு இல்லாத நிலையில் எது செய்தால் சரியாக இருந்திருக்கும் என்று அம்பேத்கர் சொன்னார்? காட்டுமிராண்டித்தனமாகத்தான் போராடி இருப்போம். அந்த போராட்டத்திற்கு தான் நாம் திரும்ப செல்ல வேண்டிய இக்கட்டை நோக்கி நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறை அரசியலமைப்பு சட்டம் கேள்விக்கு உள்ளாக்கப்படும் பொழுதும். ஆனாலும் சட்டத்திற்கு உட்பட்டு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்ற வழிமுறைகளை நம்பித்தான் நாம் இன்றைக்கும் நிற்கிறோம். அங்கும் கைவிரிக்கப்படும் பொழுதுதான் நாம் வேறு வகையான போராட்டங்களை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டிய ஒரு இடத்தை வந்தடைகிறோம். அப்போ இப்போதும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு ஆபத்து என்று வரும் பொழுது உடனடியாக நாம் கோதாவில் இறங்கி விடுவது கிடையாது. சட்டமன்றத்தில் போராடுகிறோம், நாடாளுமன்றத்தில் போராடுகிறோம், உச்சநீதிமன்றத்தில் போராடுகிறோம். எல்லா இடங்களிலும் நம்முடைய போராட்டங்களை பதிவு செய்வோம். அதற்கு பிறகுதான் ரோட்டிற்கு வருவோம். அப்போ அம்பேத்கருடைய வழிமுறையை இன்றைக்கும் நாம் சரியாகத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி சரியாக பின்பற்றக்கூடாது என்பதற்காகவே ஒரு சிலர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது அம்பேத்கர் வந்ததற்கு பிறகு அல்ல, அம்பேத்கர் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஐஐடி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. கோர்ட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வேலை தொடர்ச்சியாக நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. Let us not forget that this independence has thrown on us great responsibilities. இந்த சுதந்திரம் நமக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை வழங்கிவிட்டு போயிருக்கிறது. By independence we have lost the excuse of blaming the British for anything going wrong. அதுவரை என்ன செய்து கொண்டிருந்தோம்? நாட்டில் என்ன கேடு நடந்தாலும் அதற்கு பிரிட்டிஷ் தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். In hereafter, இனிமேல், if things goes wrong, we will have nobody to blame except ourselves. இதற்கு மேலும் இந்த நாட்டில் கேடுகள் நடந்தால் குற்றம் சாட்டுவதற்கு பிரிட்டிஷ் இங்கு கிடையாது, நீயும் நானும் தான் இருக்கிறோம் என்று சொன்னார். அப்போ இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அழுக்குகளுக்கு யார் பொறுப்பு என்றால் நாம் தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நாம் என்று நான் சொல்லுவது இந்தியராகிய நாம் என்ற இடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா, அப்போதானே உங்களுக்கு நாங்கள் நலத்திட்டங்கள் செய்ய முடியும் அப்படின்ற இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தை என்னுடைய சகோதர மாநிலமாகத்தான் நான் பார்க்கிறேன், பீகாரை என்னுடைய சகோதரராகத்தான் நான் பார்க்கிறேன். இங்கே வந்து சேருகிறார்களே பீகாரிகளும் உத்தரப்பிரதேசத்துக்காரர்களும் பானிபூரி விற்கிறாங்களே, அவன் பூரா கோயிலில் மணி அடிக்கிற வேலையை விட்டுட்டு இங்கே வந்து பானிபூரி விற்க வரல. அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படுகிறோம் என்று அழுகிறார்களே, கோயிலுக்குள்ளே உட்கார்ந்து தட்டோடு மணி அடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அங்க கஷ்டப்படுறதா சொல்லுகின்றவர்கள் இங்க பானிபூரி விற்கிறதுக்கும் கொத்து வேலை பார்க்கறதுக்கும் வரல. அங்கும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்கு நம்மை நோக்கி வேலை கேட்டு ஓடி வருகிறார்கள். இந்தியர்களாகிய நாம் அனைவரும் யாருன்னு சொல்லுகிறோம்? சகோதரர்கள் என்று சொல்லி அவர்களை மனதார இங்கு வரவேற்று நாம் இன்றைக்கு அதில் ஒரு உதாரணமாக அபிஷேக் சர்மா போன்றவர்களை பார்க்கிறோம். நல்ல தமிழில் தமிழனாக மாறி இருக்கிறார்கள். இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார், தமிழ் நிலை உணர்ச்சி என்று சொன்னார்.
உனக்கு பிறப்பு தமிழர் என்கின்ற அந்தஸ்தை கொடுக்காது, நீ வாழுகின்ற நிலையால் தான் நீ தமிழர் என்கின்ற அந்தஸ்தை பெற முடியும் என்று தந்தை பெரியார் சொன்னார். எப்படி வாழுவது? தமிழர் நிலையை உணர்ந்து வாழ்வது, தமிழ் நிலையிலிருந்து அந்த உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதுதான் ஒருத்தனை தமிழனாக்க முடியுமே தவிர சாதியில் பிறந்ததாலேயே நாம் தமிழராகிவிட மாட்டோம். சாதியால் தமிழர்களாக இருந்திருந்தால், சாதியால் மட்டுமே தமிழர்களாக இருந்திருந்தால் வேணாம். பன்னீர்செல்வம் தோழர் வேற நேரடியாக யாரையும் தாக்கி பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். அதனால் நான் அந்த கம்ப்ளீஷனுக்கு போகலை, அப்படியே நிறுத்தி கொள்ளுகிறேன். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் தீவிரமாக யோசிக்க வேண்டிய காலகட்டம். அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். என்ன சுட்டி காட்டுகிறார் என்றால், 3 வார்னிங் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, 3 எச்சரிக்கைகள் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, அதை தாண்டி 1944 இதே சென்னையில் அம்பேத்கர் பேசும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். என்ன சுட்டி காட்டுகிறார் என்றால், I would say to the non-Brahmins, unity is of supreme importance. Learn the lesson before it is too late. தாமதமாகி விடுவதற்கு முன்னால் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களே, உங்களுடைய ஒற்றுமைதான் மிக மிக முக்கியமானது. அந்த ஒற்றுமை சிதைந்து விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சிதைந்து விட்டால் என்ன நடக்கும்? சிதைந்து விட்டால் அவ்வளோதான், அதுக்கப்புறம் கேப்பு தான், டேஷ் தான். அந்த டேஷில் என்ன நாளும் இருக்கலாம், அழிவு நிச்சயம், இருட்டு நிச்சயம். அந்த ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் பிளவை ஏற்படுத்துகின்ற வேலை நடக்கிறது. எப்படியெல்லாம் பிளவை ஏற்படுத்துகிறார்கள் என்றால், அம்பேத்கருடைய பிறந்த நாளின் பொழுது அம்பேத்கரும் பெரியாரும் இணைந்து உட்கார்ந்திருப்பது போல சாட்ஜிபிடியில் ஏஐல இமேஜ் கிரியேட் பண்ணி சமூக வலைதளத்தில் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க, நானும் போட்டேன். கீழே ஒருத்தன் என்ன சொல்றான், ஒரு சட்ட மாமேதைக்கு பக்கத்தில் இவரை உட்கார வைத்திருக்கிறாயா அப்படின்னு. சரி, அம்பேத்கர் மேல ஏதோ ரொம்ப பெரிய தீவிர பாசம் கொண்டவர் போல அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவன் ஒரு சங்கி. உனக்கு என்னடா அம்பேத்கர் மேல இவ்வளவு பாசம்? அது எந்த அளவுக்கு பாசம்? பெரியாரை எப்படி நீ அம்பேத்கர் பக்கத்தில் உட்கார வைக்கலாம்? அம்பேத்கர் உயர்ந்தவர். அப்ப அம்பேத்கரை உயர்த்துவது அவனுடைய நோக்கம் அல்ல. அம்பேத்கரை உயர்த்தி அவன் ஏன் பேசுகிறான்? பெரியாரை அவமரியாதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசுகிறான். ஆனால் பெரியார் தான் நமக்கு தெளிவா சொல்லிட்டாரே, எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தலைவர் யாரு? அம்பேத்கர் தான் சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் நம்மள்ட்ட என்ன சொல்றான்? பெரியார் அம்பேத்கர் வேற வேற அப்படின்றான். சரி, சங்கிகள் தான் இதை செய்கிறார்கள் என்று பார்த்தால் வேறு சிலரும் கூட பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாட்டை நிறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். பெரியாரியவாதிகளுக்கும் அம்பேத்கரியவாதிகளுக்கும் முரண்பாட்டை ஏற்படுத்துவதையே முழு நேர வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் என்ன சொன்னார்? I would say to the non-Brahmins, unity is of supreme importance. ஒற்றுமைதான் நாம் அனைவருக்கும் உச்சபட்ச தேவை, முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னார். நான் பிராமின்ஸ் என்று சொன்னார். நான் பிராமின்ஸ் என்றால் பார்ப்பனிய அடிப்படைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் பார்ப்பனியவாதிகள். அந்த பார்ப்பனியத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்ப்பனர் அல்லாதார்தான். இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், என்ன சாதியை சேர்ந்தவர்களானாலும் இருக்கட்டும், பார்ப்பனியத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்ப்பனர் அல்லாதார்தான். அப்ப நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த உணர்வு ரொம்ப முக்கியமானதுன்னு அம்பேத்கர் இதே சென்னை மாகாணத்திற்கு பேசிவிட்டு சென்றிருக்கிறார். ஏன் அதை சொல்லுகிறார் என்றால், பார்ப்பனியத்தை எதிர்ப்பதாக சொல்லுகின்ற சிலர் தாங்களே பார்ப்பனியவாதிகளாகவும் மாறிவிடுகிறார்கள். நாம் எதை எதிர்க்கிறோம் என்கின்றதையே சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களும் அதுவாகவே மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அப்ப அதையெல்லாம் தாண்டிய ஒரு உணர்வு நிலையைத்தான் நாம் பேசுகிறோம். அந்த உணர்வு நிலையைத்தான் அண்ணல் அம்பேத்கரும் கூட வலியுறுத்தினார். ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நிறைவாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் சுருக்கமாக சொல்லி விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், ஈக்குவலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் அமாங் them all, fraternity, assuring the dignity of the individual and the unity of the nation. fraternity, சகோதரத்துவம் என்பது ஒருவனை நிர்மூலமாக்கி மண்டியிட செய்வதன் மூலமாக பெறுவது அல்ல. fraternity என்பது எப்படி பெற வேண்டியது? assuring the dignity, கண்ணியத்தை உத்தரவாதப்படுத்தி சகோதரர்களாக மாற வேண்டும் என்று சொன்னார்.
ஆனால் வக்ஃப் மசோதா என்ன சொல்லுகிறது? 5 ஆண்டு முஸ்லிமா என்பதை ஒரு அதிகாரி தீர்மானிப்பார். எப்படி தீர்மானிப்பான்? அந்த அதிகாரி முஸ்லிமா இல்லையா என்பதை எப்படி தீர்மானிப்பான்? நினைத்து பார்க்கவே கொடூரமாக இருக்கிறது. இவன் என்னென்னவெல்லாம் செய்ய வைப்பான் என்பதை. அப்போ அஷ்யூரிங் த டிக்னிட்டி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிக்னிட்டியை உயர்த்துவதற்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டும். ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி ஆஃப் தி நேஷன். Fraternity assuring the dignity of the individual and unity of the nation. நாட்டின் ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்துகின்ற வகையிலே நாம் சகோதரர்களாக உணர வேண்டும் என்று அம்பேத்கர் பேசினார். உடனே என்ன சொல்லுவார்கள்? அம்பேத்கர் மொழிவழி மாநிலங்களுக்கு எதிராக இருந்தார்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்பேத்கர் எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறார். அம்பேத்கர் ஒரு ஆய்வாளர். மொழிவழி மாநிலங்கள் அமைந்தால் அதனுடைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்று இரண்டையும் ஆராய்ச்சி செய்கிறார். பாதகங்களாக அவர் சொன்னது அதுவேதான் சாதகமும் கூட. அவர் சாதகமாக என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு மொழியை பேசுகிறவர்களுக்கு இன்னொரு மொழி பேசுபவர்களுக்கும் என்ன சண்டை ஏற்படுகிறது? அந்த சண்டைக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய காரணம் சகோதர உணர்ச்சியின்மை. சகோதர உணர்ச்சி அவர்களுக்குள் தான் ஏற்படும். அது மொழியின் பெயரால் தான் இந்தியாவில் ஏற்படுகிறது. அதனால் மொழியின் வழியில் அமைகின்ற மாநிலங்கள் தான் உறுதியானதாகவும் உத்தரவாதமானதாகவும் வளர்ச்சி போக்கில் இருப்பதாகவும் இருக்கும் என்று அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அதில் எழக்கூடிய சச்சரவுகளை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பயன்படும் என்று சொல்லுகிறார். உடனே என்ன சொல்லுகிறார்? அம்பேத்கர் இதை எதிர்த்துட்டார், அதை எதிர்த்துட்டார்னு. அம்பேத்கர் அவரையே எதிர்த்திருப்பார். ஏன்? மாறாதது கழுதையின் குணம்னார் அம்பேத்கர். நீ என்ன சொல்ற? மாறாமல் நிலையாக இருப்பதுதான் என்னுடைய தத்துவம்ன்ற அம்பேத்கர் அதை என்ன சொல்றாரு? கழுதையின் குணம்ன்றார். என்றும் நிலையான தத்துவம் எங்கள் தத்துவம் என்று சொல்லுகிறார்கள். என்றும் நிலையானது மாறாதது என்று சொல்லுவது கழுதையின் குணம். ஏன் கழுதையின் குணம் சொல்றாருன்னா, கழுதையை நீங்க ஒரு 10 நாள் இப்படி அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு போய் 2 கிலோமீட்டருக்குள்ள நடக்க வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் அதுவா எந்திரிச்சு அந்த இடத்துல தொடங்கி அதே இடத்துல முடிச்சு திருப்பி அதே இடத்துக்கு திருப்பி வரும். இந்த வடிவேலு காமெடியில் ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா? எங்க போயிடுவான் திருப்பி வருவான் பாரு அப்படின்னு. அந்த குதிரை என்ன பண்ணும்? திருன்னு போயிட்டு எங்க போறன்னு வடிவேலு திருப்பும் போது திருப்பாம திருப்பி அதே இடத்துக்கு வந்து நின்றோம். கழுதை அதை தான் பண்ணும். கழுதை என்ன பண்ணுவோம்? பொதியை ஏற்றி வீட்டில இருந்து பொதி ஏற்றுவோம். ஏற்றி என்ன பண்ணுவோம்? ஆற்றுக்கு போவோம். ஆற்றுல துவச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து போடுவோம். இதுக்கு நடுவில் தான் கழுதை தேவை. அப்போ கழுதை நீங்கள் பொதியை ஏற்றுறீங்களோ ஏற்றலையோ அது அந்த அசைஞ்சு பொறுமையாக அதே வெளியே போகும். அப்போ மாறாமல் நிலையாக இருப்பது கழுதையின் குணம் என்று சொல்லுகிறார். நீ அதுதான் எங்களுடைய அடிப்படை தத்துவம்னு சொல்கிற. இதுக்கு மேலே நான் விளக்கலை. அம்பேத்கர் சொன்னார், நான் சொல்லலை. அப்போ இதை வைத்துக்கொண்டு நாட்டை எப்படி ஒருமைப்பாடு செய்ய முடியும்? மாறாத ஒன்று நாட்டை ஒன்றுபடுத்த முடியாது. மாறிக்கொண்டே இருந்தால்தான் ஒன்றுபடுத்த முடியும். எப்படி மாற வேண்டும்? சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்தி கண்ணியத்தை உறுதிப்படுத்தித்தான் நாட்டின் ஒற்றுமையை உருவாக்க முடியுமே தவிர இந்த இரண்டும் இல்லாமல் நாடு ஒன்றுபடாது என்று அம்பேத்கர் சொன்னார். ஜின்னாவை பற்றி கடுமையாக அம்பேத்கர் விமர்சித்திருப்பார். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், முஸ்லிம்கள் ஜின்னாவை தீவிரமாக ஆதரித்த காரணத்தால் தான் அவர்களால் ஒரு விஷயத்தை சாதித்து காட்ட முடிந்தது. அந்த ஒற்றுமை பார்ப்பனர் அல்லாத பிறருக்கு ஏன் வரவில்லை என்ற கேள்வியை தான் அம்பேத்கர் கேட்டார். வேறு விமர்சனங்கள் வேறு பக்கம். ஆனால் என்ன சொல்லுகிறார்? தீவிரமாக ஒருவரை ஆதரிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். ஒருவரை ஆதரிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். அந்த ஒருவர் யார் என்பதை தேர்வு செய்வதில் தான் நீண்ட சிக்கல் இருந்தது. தமிழ்நாடு தெளிவாக அந்த தேர்வுகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இனியும் செய்யும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இதே வழியில்தான் இந்தியா முழுவதும் பல குழப்பங்கள் இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த சிபிஎம் பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தமிழ்நாட்டு மாடல் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி என்று சொல்லுகிறார். எதுல? கூட்டணியில. ஏன் அதை சொல்ல வேண்டும்? இங்கு நடத்தி காட்டி சாத்தியப்படுத்தியதை. இதில் குறைபாடுகள் இருக்கலாம். அம்பேத்கரும் அதைத்தான் சொல்லுகிறார். அவரே அம்பேத்கரே எழுதியது என்று சொல்லுகிறோம் இல்லையா? அந்த அரசியலமைப்பு சட்டத்திலும் குறைபாடுகள் இருக்கிறது. குறைபாடுகள் இல்லாமல் எதுவும் இருக்காது. ஆனால் அதை எப்படி சரி செய்து கொண்டு நாம் முன்னேற்றம் அடைய போகிறோம் என்பதைத்தான் யோசிக்க வேண்டுமே தவிர இருக்கின்ற குறைந்தபட்ச நன்மையும் உதறிவிட்டால் உருப்படுவதற்கு வழி இல்லை என்பது அம்பேத்கரின் கூற்று. அந்த உருப்படுவதற்கான வழி அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் பெற வேண்டும் என்றால் அதனுடைய அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு காட்டுகின்ற அடிப்படையான வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த அடிப்படையான வழிகாட்டுதல் ஜஸ்டிஸ், ஈக்குவலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. இந்த ஃப்ராட்டர்னிட்டி இருந்தால்தான் லிபர்ட்டியை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும்.
ஈக்குவலிட்டி இருந்தால்தான் லிபர்ட்டியை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்ப அத்தனையும் முக்கியமானது. இந்த முக்கியமானவற்றை நம் வாழ்வில் முக்கியமானதாக கருதி நாம் பின்பற்றாவிட்டால், வே ஆஃப் லைஃப்ன்றாரு. சோசியல் டெமோக்ரஸி அடைந்தால் தான் இந்த நாடு நாடாக இருக்கும். அந்த சோசியல் டெமோக்ரஸி என்பது வே ஆஃப் லைஃப். அந்த வே ஆஃப் லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, கடைசியா ஒரே ஒரு நிறைவு உதாரணத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு ஜோதிபா ஃபூலே பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. வாய்ப்பு இருந்தால் ஃபூலே பற்றி ஏதாவது ஒரு சின்ன வெளியீடு மாதிரி கொடுத்து அதில் கூட போட்டி நடத்துங்க தோழர். ஜோதிபா ஃபூலே முக்கியமான ஒரு நபர். மகாத்மா என்று அழைக்கப்படுபவர். கல்வி உரிமைக்காக போராடியவர். அவர் ஒரு இந்து சனாதன தர்மத்தின்படி அவர் ஒரு சூத்ரர். அம்பேத்கர் ஹூவர் சூத்ராஸ் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப முக்கியமான பல கருத்துக்களை குறிப்பிடுகிறார். அதில் ஒரு கருத்து என்னவென்றால், சத்ரபதி சிவாஜி இருக்கிறார் இல்லையா, இன்றைக்கு பலரும் சிவாஜியை கொண்டாடுறாங்க. எப்படி அம்பேத்கரை எல்லாரும் கொண்டாடுகிறார்களோ அது மாதிரி எல்லாரும் சிவாஜியை கொண்டாடுறாங்க. அதில் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அம்பேத்கரை எதிர்த்தவர்கள் அம்பேத்கர் இறந்ததற்கு பிறகு அம்பேத்கரை கொண்டாட வந்தார்கள் இல்லையா, அதே போல சிவாஜி வாழ்க்கையிலும் அதே விஷயத்தை அம்பேத்கர் சுட்டி காட்டுகிறார். இந்த ஆள் வாழ்ந்த போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, 426 லட்சம் ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 4,26,00,000 ரூபாய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 4,26,00,000 லட்சம்ன்றது இன்னைக்கு எவ்வளவு பெரிய தொகை, எவ்வளவு பெரிய தொகை. தமிழ்நாடு முழுக்க பல சில திட்டங்களை செயல்படுத்தலாம், ஒரு திட்டத்தை செயல்படுத்தலாம், அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தொகை. சிவாஜி பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்கு தடையாக இருந்தது என்னவென்றால் அவருடைய சாதி. அவர் ஜெயித்து விட்டார். ஜெயித்து விட்டு கோட்டைக்குள் நுழைகிறார். கோட்டைக்குள் நுழைந்ததற்கு பிறகு 2 ஆப்ஷன் இருக்கு. அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணணும். பதவி பிரமாணத்துக்கு 2 ஆப்ஷன். ஒன்று பார்ப்பனர் பதவி பிரமாணம் செய்வது, இன்னொன்று பார்ப்பனர் அல்லாத யாரோ ஒருவர் பதவி பிரமாணம் செய்வது. பார்ப்பனர் அல்லாதவர் தானே சிவாஜி, இன்னொரு பார்ப்பனர் அல்லாதவரை வச்சு பதவி பிரமாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஈஸியாக நினைக்கிறான். ஆனால் ஊர் ஒத்துக்குமா? ஊர் ஒத்துக்காது. அப்போ நான் ராஜாவாவே இருக்கலாம், நான் எல்லாருக்கும் தலைவனாவே இருக்கலாம், ஆனா என்ன தலைவன் அவங்க முழுமையா நம்புறதுக்கு ஒரு நூல் இலை இருக்கிறது. அந்த நூல் இலை என்னை தடுக்கிறது. அப்ப அந்த நூலை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து என்னங்க பண்றது, நீ சத்திரியம் கிடையாது, உனக்கு எப்படி பட்டம் சுட்டுறது? என்னது நான் சத்திரியம் கிடையாதா? இல்லப்பா நான் என்னென்ன சாதி அப்படின்னு சொன்னா, இல்ல நீ சத்திரியம் கிடையாது. சரி சத்திரியராக என்ன பண்ணணும் அப்படின்னா, காகபட்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை கூட்டிட்டு வா. அவர் என்ன செய்வார்? அவர் உன்னை சத்திரியனா மாற்றுவார். எப்படா நான் பிறந்து மாறாதவன் இப்போ மாற போறேன், அதெல்லாம் மாற்றுவார். ஒரு பெரிய ஒரு உருவத்தை செய்து அதற்கு உள்ள போய் வெளியே வந்தால் அவர் சத்திரியரா மாறிடுவார். ஆனால் சும்மா அப்படி செய்ய முடியாது. தானம் கொடுக்கணும். எவ்வளவு தானம் கொடுக்கணும் அப்படின்னா 1,42,00,000 பொன், அதாவது 4,26,00,000 ரூபாய்க்கு தான தர்மங்களை யாருக்கு செய்து? பார்ப்பனர்களுக்கு மட்டும் செய்து. மிஞ்சி போன ஒரு 2,000 பார்ப்பனரை கூட்டிட்டு வந்திருப்பாங்களா? 2,000 பார்ப்பனருக்கு 4,26,00,000. எப்ப? சத்ரபதி சிவாஜி வாழ்ந்த காலத்துல. இன்னைக்கே அது எவ்வளவோ கொடுக்கலாம், அன்னைக்கு எவ்வளவு வாங்கிட்டு போயிருக்கிறான். அப்ப இவ்வளவு வாங்கிட்டு அவருக்கு அரியாசனம். அதற்கு பிறகு அப்பவும் கூட ராஜகுருவா இருந்து வழிகாட்ட ஒரு பார்ப்பனர் இருப்பார். அப்பதான் அந்த வழிகாட்டுதல் செல்லும், இல்லைன்னா செல்லாது. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுல தான் அம்பேத்கர் அந்த இதையெல்லாம் ஹூவர் சூத்ராஸ் என்ற புத்தகத்தில் அம்பேத்கர் தெளிவுபடுத்துகிறார். பார்ப்பனர் ஆதிக்கம் என்பது எப்படி அயோக்கியத்தனமானது அப்படின்னு. அந்த புத்தகத்தை யாருக்கு சமர்ப்பிக்கிறார் என்றால், தி கிரேட்டஸ்ட் சூத்ரா ஆஃப் மாடர்ன் இந்தியா who made the lower classes of Hindus conscious of their slavery to the higher classes and who preached the gospel that for India social democracy was more vital than independence from the foreign rule. ரொம்ப ஆழமான வரிகள். என்ன சொல்றாரு? கிரேட்டஸ்ட் சூத்ரா. எதற்காக கிரேட்டஸ்ட் சூத்ரா? இந்தியாவில் இருக்க தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்ப்பனருக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்பதை உணர வைத்து சமூக ஜனநாயகம் பெறுவதுதான் இந்தியா பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை பெறுவதை விட முக்கியமானது என்று உணர்த்திய ஜோதிபா பூலேவுக்கு என்னுடைய புத்தகத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று எழுதியவர் அம்பேத்கர். இதற்காக அவரை என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்பேத்கரை பிரிட்டிஷ் அடிவருடி. அம்பேத்கர் என்னைக்கும் பிரிட்டிஷுக்கு
தீர்மானம் போடலை, அது வேற. அன்றைய அரசியலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலை அம்பேத்கர் அப்படி விமர்சித்தார்கள். இப்போ ஒரு படம், ஃபூலே அப்படின்னு ஒரு படம். மகாத்மா ஜோதிராவ் ஃபூலே, சாவித்ரிபாய் ஃபூலே கணவன் மனைவியாக இருந்து பெரும் புரட்சிக்கு வித்திட்டவர்கள். சத்திய சோதக் மண்டல் அப்படின்ற ஒன்றை நிறுவி மகாராஷ்டிராவில் புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று போராடியவர்கள். புரட்சினா சமூகத்தில் சாதி மறுப்பு என்கின்ற புரட்சியை நிரூபிக்கணும்னு. இன்றைக்கு இருக்கிறார் இல்லையா உத்தவ் தாக்கரே, இவருடைய அப்பா பால் தாக்கரே, அவருடைய அப்பா பிரபோதங்கர் தாக்கரே, அவர் அந்த சத்தியசோதக் மண்டலில் சேர்ந்து செயல்பட்டவர். பாருங்க எப்படி மாறுதுன்னு. சமூக நீதிக்காக போராடியவர். பிரபோதங் அப்படின்றது அவருடைய பத்திரிக்கை. அந்த பத்திரிகையின் பேராலே அவர் பிரபோதங்கர் தாக்கரே அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அவர் சமூக மேம்பாட்டுக்காக பாடுபட்டார் பிரபோதங்கர் தாக்கரே. அதற்கு பிறகு வந்த பால் தாக்கரே வழிதவறி போனார். இன்றைக்கு உத்தவ் தாக்கரே மீண்டும் தாத்தா வழியை கொஞ்சம் தேடி பார்த்து இன்றைக்கு கொஞ்சம் சோசியலிசம் செக்குலரிசம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இந்த மாற்றம். இந்த மாற்றம் நிகழ்வதற்கு யார் யாரோ வர வேண்டி இருக்கிறது, ஏதேதோ உடைய வேண்டி இருக்கிறது. சரி போகட்டும். இப்போ ஜோதிபா ஃபூலே என்று ஃபூலே அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஏன் ரிலீஸ் ஆகலன்னு தெரியல. அனுராக் காஷ்யப்பை பத்தி கேட்காதீங்க, அவர் அனுராகாகத்தான் வாழுகிறார். இயக்குனர் அவர் சொல்றார், இது பார்ப்பனரின் சதி. ஜோதிபா பூலே காலத்திலிருந்து இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலையே பெண்களை ஒடுக்குவதுதான். பூலே படத்தை வெளிவராமல் இருப்பதற்கு பின்னால் அவர்கள் தான் இருக்கிறார்கள் போட்டு உடைச்சிட்டார். இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சங்கிகள் அவரை வறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ட்டு. அப்ப இன்றைக்கு ஒரு மன்னிப்பு கேட்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு அனுராக் காஷ்யப் தள்ளப்பட்டிருக்கிறார். எப்படி பார்ப்பனர் அல்லாத சிவாஜி, சத்ரபதி சிவாஜி பார்ப்பனருக்கு அடிபணிய வைக்கப்பட்டாரோ அதே போல பார்ப்பனர்களுக்கு எதிராக பேசிய அனுராக் காஷ்யப்பையும் அடிபணிய வைக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து கொண்டிருப்பதை தாண்டி என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. அந்த கேள்விக்கான விடைதான் இது போன்ற கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்வதும், இது போன்ற கருத்துக்களை நாம் தொடர்ந்து பேசுவதும், மாணவர்களை இதே போல தொடர்ந்து நீங்கள் பேச வைப்பதும் என்று இத்தனையும் இதற்கு பின்னால் இருக்கிறது. எவ்வளவோ பேர் எவ்வளவோ வேலைகள் இருந்தும் கூட இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அண்ணல் அம்பேத்கர் வாழ்க, சுயமரியாதை ஓங்குக.